Hello students, இன்னைக்கு multiple integral இருந்து ஒரு problem பார்க்கலாம். Question என்னன்னா find the volume of the sphere of radius a. So sphere equation என்னன்னா x square plus y square plus z square equal to a square. So example நம்ம இந்த lemon கூட எடுத்துக்கலாம். Lemon வந்து it's a form of a sphere. Okay, sometimes question இப்படி கேட்பாங்க find the volume of the sphere x square plus y square plus z square equal to 3 square by using triple integration. So ஏக்கு பதிலா இங்க 3 கொடுத்திருக்காங்க. So நம்ம ஏல தான் சால்வ் பண்ண போறோம். ஃபைனலா ஏக்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஒன்னும் சால்வ் ஆயிடும். So volume of the sphere find out பண்ணணும். வால்யூம் உடைய ஃபார்முலா என்னது? ட்ரிபிள் இன்டெக்ரல் dx dy dz. இப்போ dx dy dzல என்ன வேரியபிள் இருக்குன்னா xyz இருக்கு. நான் இந்த xyz ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ண போறேன். ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்போ xyzக்கு பதிலாக நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா r theta phi. அப்போ r theta phi சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா x is equal to r sin theta cos phi எடுத்துக்கணும். y is equal to r sin theta sin phi. z is equal to r cos theta. அப்ப dx dy dz எப்படி சேஞ்ச் ஆகும்னா r square sin theta dr d theta d phi. So xக்கு பதிலா r sin theta cos phi, yக்கு பதிலா r sin theta sin phi, zக்கு பதிலா r cos theta, dx dy dz பதிலா r square sin theta dr d theta d phi. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், த கம்ப்ளீட் ஸ்பியர் உடைய வால்யூமை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பியர் இப்போ வந்து 4ஆ கட் பண்ணோம்னா எத்தனை ஃபேஸஸ் வரும் பார்த்தீங்கன்னா 4ஆ கட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஃபேஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபேஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஃபேஸஸ் இருக்கு. ஸோ 8 ஃபேஸஸ்ன்றனால அதை ஆக்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ 8 சைட்ஸ் இருக்கு. 8 ஃபேஸஸ்ல நான் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ தட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த பாசிட்டிவ் ஆக்டன்ட். இப்போ சர்க்கிள் எடுத்தீங்கன்னா சர்க்கிள் என்ன பண்ணலாம்னா 4 டைம்ஸா என்ன பண்ணலாம், 4 குவாட்ரண்ட் இருக்குல்ல. ஸோ 4 டைம்ஸ் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா 4 டைம்ஸ் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். சேம் டைம் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னன்னா இது 3 டைமென்ஷனா இருக்கு. ஸோ 8 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த பாசிட்டிவ் ஆக்டன்ட். ஸோ வால்யூம் உடைய ஃபார்முலா என்னதுன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் dx dy dz. அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு லிமிட் வேணும். அப்ப லிமிட் என்னன்னா r theta phi. r என்னன்னா ரேடியஸ், ரேடியஸ் என்னன்னா 0 to a. இப்ப வெறும் பாசிட்டிவ் ஆக்டன்ட் மட்டும் தான் எடுக்கிறோம், பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ தீட்டா என்னன்னா 0 to pi by 2. phi என்னன்னா 5 0 to pi by 2. ஸோ இதான் லிமிட். இப்ப லிமிட்டை கொண்டு போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ வால்யூம் என்னவா சேஞ்ச் ஆகும்? ஸோ வால்யூம் நான் எடுக்காம நான் என்ன பண்ண போறேன்னா vன்னு எடுத்துக்க போறேன். ஸோ v is equal to ட்ரிபிள் இன்டெக்ரல் dx dy dz பதிலா என்ன எழுதணும்? r square sin theta dr d theta d phi. So r square sin theta dr d theta d phi. So first நம்ம r எடுத்திருக்கோம். So r உடைய லிமிட் எடுத்துக்கலாம். So r உடைய லிமிட் 0 to a. நெக்ஸ்ட் theta எடுத்திருக்கோம். theta உடைய லிமிட் என்னன்னா 0 to pi by 2. நெக்ஸ்ட் 5 உடைய லிமிட் என்னன்னா 0 to pi by 2. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ உள்ள இன்னர் லிமிட் என்ன இருக்குன்னா r இருக்கு. ஸோ dr. அப்போ என்ன பண்ணணும்னா 0 to pi by 2, 0 to pi by 2, sin thetaன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதையும் ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் d thetaவும் d phiயும் ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த r ஸ்கொயரையும் dr இன்டகிரேட் பண்ணும். இன்டகிரேஷன் ஆஃப் r ஸ்கொயர் என்னது? இன்டகிரேஷன் ஆஃப் r ஸ்கொயர் வந்து r cube by 3. ஸோ லிமிட் என்னன்னா 0 to a. ஸோ அப்பர் லிமிட் வந்து a, லோவர் லிமிட் 0. ஸோ அந்த அப்பர் லிமிட் a வந்து இந்த r கியூப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா v is equal to சேம் திங் தான், இன்டெக்ரல் 0 to pi by 2, இன்டெக்ரல் 0 to pi by 2 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் d theta d phi அப்புறம் sin thetaவும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா r cube become a cube. So a cube by 3 minus 0. a cube by 3 minus 0 become a cube by 3.
So a cube by 3 is a constant. அதனால a cube by 3 வெளியில எடுத்துருங்க. அப்ப integral 0 to pi by 2 integral 0 to pi by 2 sin theta d theta d phi. இப்போ டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரல் இப்போ டபுள் இன்டெக்ரலாக மாறிடுச்சு. இப்போ வேரியபிள் வந்து தீட்டாவும் ஃபை மட்டும்தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா தீட்டால இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ தீட்டால இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கியூப் பை 3 அப்படியே வச்சுக்கோங்க. 0 to pi by 2 நெக்ஸ்ட் இந்த d5 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா என்னன்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ லிமிட் என்னன்னா 0 to pi by 2. So cos pi by 2 என்னன்னா 0. Cos pi by 2 0. Next sin pi cos 0 வந்து 1. So upper limit வந்து 0. Lower limit வந்து 1. So upper limit 0 minus 1 என்னது? Upper limit minus lower limit minus 1. Already இங்க formula ஒரு minus இருக்கா? அப்ப minus minus என்ன ஆயிடும்? Plus ஆயிடும். So plus 1. So a cube by 3 0 to pi by 2. இது 1 ஆயிடும். 1 into d5. இப்போ integration of d5. இப்போ வந்து single integral change ஆயிடுச்சு. single variable தான் இருக்கு. 5 மட்டும் தான் இருக்கு. அப்போ integral of d5 என்னது? integral of d5 is 5. So 5 தான். limit வந்து என்னன்னா 0 to pi by 2. So 5 ன்னு போட்டுக்கோங்க. 5 limit 0 to pi by 2. So upper limit pi by 2, lower limit 0. So pi by 2 minus 0 என்ன ஆயிடும்? Pi by 2 ஆயிடும். So this is equal to a cube. V is equal to a cube by 3. Upper limit pi by 2, lower limit. So pi by 2 minus 0. So volume is equal to a cube pi by 6. Sorry, 3 to 6. ஆனா நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்டன்ட் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ கம்ப்ளீட்டா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ கம்ப்ளீட்டா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 8 times வால்யூம் ஆஃப் திஸ் பாசிட்டிவ் ஆக்டன்ட். a cube pi by 6. ஸோ 8 cube 8ம் 6ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணனா 4 by 3 a cube pi pi a cube. ஸோ வால்யூம்ன்றனால cubic units. So this is the volume of the sphere. So first one find out பண்ணிட்டோம். இப்போ second one find out பண்ணணும். second one find out பண்ணா same thing தான். volume of the sphere is equal to இப்போ வந்து already என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 4 by 3 pi a cube. a என்னது இங்க? 3. So 4 by 3 pi 3 cube. So ஒரு 3 என்ன பண்ணிடலாம்? இங்க cancel பண்ணிடலாம். So 4 pi into 3 square is 9. So 9 into 4 is 36. So இதோட answer என்ன? 36 pi cubic units. That's all. So நீங்க A ல find out பண்ணி கூட finally A க்கு பதிலா இந்த 3 என்ன பண்ணலாம்? Substitute பண்ணிடலாம். So this is the volume of the sphere. So volume of the sphere is nothing but 4 by 3 pi A cube cubic units. Thank you students. Have a great day.